திருமாலை சரணம் என்று சொல்லியிருப்பார்களா? திருமாலுடைய அடிவைப்பு மூவடி என்கிறதை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். ராமாயணமே அடிவைப்பு தான். ராமாயணத்துடைய முதல் பாகம் முழுக்க திருவடியின் பெருமை. எதுன பரதாழ்வான் திருவடிகளை ஏந்தி செல்லுகிறார். இரண்டாவது பாகம் முழுக்க திருவடியின் பெருமை. யாருன்னு? ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியின் பெருமை. அப்போ திருவடியை மட்டம் என்கின்ற பார்வை இல்லாத காலம் வேத காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம். அதுக்காக சொல்ல வரேன். ரொம்ப தூரம் போயிட்டேன் பூர்வபட்சத்தை எடுத்துட்டு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இரண்டாவது பூர்வபட்சம், இதை மட்டும் எடுத்துக்கிறேன். பொதுவாக வேதத்தில் தஸ்யு, வல, விருத்ர முதலிய சொற்கள்லாம் வருகின்றன. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் சொற்கள் வேதத்தில். இந்த சொற்களுக்கு பொருள் என்பதை பார்க்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதை எப்படி பிற்காலத்தவர்கள்னா அண்மையில சில பரங்கியர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இது தவறான புரிதல், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்றால், இந்த விருத்ர, தஸ்யு, வல என்கிற சொற்கள் இந்தியன் அபாரிஜின்ஸை குறிக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா திராவிடர்கள் அப்படின்னு ஒரு சொல், அந்த திராவிடர்களை குறிக்கக்கூடியது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த சொற்கள்லாம் திராவிடர்களை தான் குறிக்கிறது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எந்த விதமான அவர்களுடையவே புத்தகத்தை தவிர ஒரு 200 வருடங்களுக்கு முற்பட்ட எந்த புத்தகத்திலும் இதெல்லாம் திராவிடர்களை குறிப்பது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒரு 200 வருடத்திற்கு முற்பட்ட எந்த நூலிலும் எந்த இலக்கியத்திலும் எந்த புத்தகத்திலும் ஆரியர்கள் என்று ஒரு கோஷ்டி, ஒரு கணம் மேலை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு படையெடுத்துக் கொண்டு நுழைந்தார்கள் என்பதற்கு ஒரு எவிடன்ஸ் கூட எந்த புத்தகத்திலும் எந்த இலக்கியத்திலும் கிடையாது. இது பரங்கியர்கள் நமக்காக விட்ட புரட்டு. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்பதை கையாள வேண்டும். பிரித்தாளும் கொள்கை, அதை கையாள வேண்டும் என்பதற்காக பரங்கியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திராவிடர்கள் ஆரியர்கள் என்று இரு கணங்கள், திராவிடர்கள் இந்தியாவினுடைய மூலபுருஷர்கள், அதெல்லாம் நம்ப சொல்றது. பரங்கியன் அப்படியும் சொல்லவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், திராவிடனும் உள்ளே வந்தவன். இந்தியாவில் எவனுமே இருந்ததில்லை. திராவிடம் என்னப்பா அந்த இடம் பேர் என்னப்பா? கைபர் போலன் பாஸ் வழியாக திராவிடன் முதலில் உள்ளே வருகிறான், பிறகு ஆரியன் வருகிறான் என்கிற ஒரு கோட்பாட்டை இவனாக உண்டாக்கினான், கட்டமைத்தான். நம்மில் பல பேர்களுக்கு கைபர் போலன் பாஸ் என்றே ஒன்று தெரியாது. அது வழியாக உள்ளே வந்தோம் நாம் என்பதும் தெரியாது. எந்த இலக்கியத்திலும் ஆதாரம் கிடையாது. அதான் சொல்றேனே, ஒரு 200 வருடம் இன்னைக்கே பாருங்க, இப்படி சொல்றையப்பா எங்கெங்க சொல்றாங்க, இந்த 200 வருடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில புத்தகங்களை காட்டுவான். யாரோ ஒருத்தர் சொன்னார், முருகன் வேற சுப்பிரமணியன் வேற, இதுக்கு 100 புத்தகங்கள் ஆதாரம். 100 புத்தகங்களும் 100 வருடத்திற்குள் வந்தன. யாரோ ஒருத்தன் ஒரு புத்தகத்தில் எதையோ எழுதிவிட்டான் என்பதனால ஆதாரம் ஆகாது. 100 புத்தகம் என்ன, 1000 புத்தகம் இருந்தாலும் ஆதாரம் ஆகாது. பிரைமரி சோர்ஸ் இருக்கிறதா? பிரைமரி சோர்ஸ்க்கு தமிழ்ல என்ன? முதற்கண் பிரமாணமா? முதற்கண் சான்று. எங்கேயாவது இந்த மேல் கணக்கு நூலில் ஏதாவது ஒரு இடத்தில் சுப்பிரமணியன் வேறு முருகன் வேறு என்று வருகிறதா? பரிபாடலில் வருகிறதா? திருமுருகாற்றுப்படையில் வருகிறதா? இந்த 18 இலக்கியங்கள் இருக்கின்றனவே, இந்த சங்க இலக்கியங்கள் இங்கு எங்காவது மெசபட்டோமியாவில் இருந்து ஆரியர்கள் என்பவர்கள் படையெடுத்து வந்து நம்மை தாக்கினார்கள், ஒடுக்கினார்கள் என்று வருகிறதா? இவன் எழுதினா அவன் எழுதினா இவன் எழுதினாங்கிறத பிரமாணமாக சான்றாக
100 என்ன 1000 புத்தகம் எழுது, எத்தனை புரட்டுவான கலப்பு. இவன் அவனை கோட் பண்ணுவான், அவன் இவனை. இதுக்குதான் ஹெகிமொனின்னு பேர். எல்லாமே 100 வருஷத்துக்குள்ள இருக்கும். இப்படி இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி, அதற்கான செலவு, அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தப்படுகின்றன. இந்த பண்பாட்டை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்கின்ற வெறியில் இதெல்லாம் நடத்தப்படுகின்றன. நமக்கு அது புரியணும். வள்ளுவர் தான் வழிகாட்டி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும். அதுதான் நமக்கு வழி. இப்போ இங்க விஷயத்துக்கு வருவோம். அதாவது பிற்காலத்தில் இந்த பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருந்தேன். பிற்காலத்தில் சில விஷயங்கள், இடைக்காலத்தில் உள்ள இலக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகளோ ப்ரெஜுடிசஸோ இதெல்லாம் இருந்தாலும், நம்மிடம் இடைக்காலத்தை கடந்த வேதங்கள் இருக்கின்றன, வேத மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த வேத மந்திரங்கள் இதை கடந்தவை. அங்கு உள்ள தஸ்யு, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், தஸ்யு வலம் முதலிய சொற்களுக்கு திராவிடன் என்றோ ஒரு வர்க்கம் என்றோ ஒரு கணம் என்றோ பொருள் கிடையாது என்பதை நிரூபிக்க முடியும். இதற்கெல்லாம் பொருள் வேறு. எந்த சம்ஸ்கிருத வித்வானும் சொல்லுவான், வித்வான்னா என்ன, இப்போதான் ரகுவம்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கான், இப்போதான் ராமோதந்தம் படிக்க ஆரம்பிச்சிருக்கான் என்கின்றவன் கூட சொல்லுவான், தஸ்யு என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு திருடன் என்று அர்த்தம், திராவிடன் என்று அர்த்தம் இல்லை. ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, ராமராஜ்யத்தை பற்றி வருது, நிர்தஸ்யு ரபவத்து லோகஹா, எங்கும் திருட்டு இல்லாமல் ராமராஜ்யம் இருந்தது, எங்கும் திராவிடன் இல்லாமல் ராமராஜ்யம் இருந்தது. எவனால் டிரான்ஸ்லேட் பண்ணுவான்னு யாரும் பண்ணல, நல்ல வேலை, நான் மட்டும் எடுத்து கொடுக்குறேன். அது ஒரு அபத்தமான அனுவாதம். தஸ்யு என்பது திருடம். வலம் என்கிற சொல் வருகிறது. வலம் என்றால் என்ன அர்த்தம்னா, நம்மை பந்தம் செய்யக்கூடியவன், நம்மளை அடைத்து போடுபவன். அதுக்கு ஆன்மீக விதமான விளக்கம் என்ன என்றால், நம்மை பந்தப்படுத்தும் உபாதிகள், நம்மை வலபந்தனே, அதான் தாது, வலபந்தனே. அததான் இவர்களும் இங்கேயும் இருக்கோ என்னவோ, பொதுவாக சொல்றோம் வலை, தெரியல, வலைன்னு தமிழ்ல ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா, வலை. அதே மாதிரி விருத்திரனாலும் பந்தனம் தான் அர்த்தம், ஆவரணம், ஆவவிருத்திரன்னு. பந்தனம் அல்லது திருட்டுத்தன்மை முதலிய வார்த்தைகள் என்ன வேதத்தில் வருகிறதோ அதை மெனக்கட்டு எடுத்து இது ஒரு இனம், இது ஒரு வர்க்கம் என்று பொருள் கூறி, இந்த வர்க்கம் தான் திராவிட வர்க்கம்னு பொருள் கூறி பரங்கியர்கள் ஆங்கிலத்தில் அனுவாதம் செய்தனர் வேதங்களை. இது நாம் மிகவும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வேதத்தில் பர்டிகுலரா எடுத்து எங்கேயுமே வேத மந்திரங்களில் இந்த வர்க்கம் மிகவும் மோசமானது என்கிற கருத்தோ மனோபாவமோ கிடையாது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த இடைக்காலத்தை தாண்டிய நூல் நாம் கையில் இருக்கிறது, நம் கை வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய சான்றோர்கள். முதல் பாயிண்ட், கொண்டு வந்தது மட்டுமல்ல, மற்றொரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்னா, நம்மிடத்துல வேற எந்த நூல் வந்தாலும், வேற எந்த பட்டாங்கு வந்தாலும், எந்த சாஸ்திரம் வந்தாலும், நாம் வேத விரோத கருத்துக்கள் இல்லாதவரை அதை ஏற்கலாம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ருதி ஸ்மிருதி விரோதேது ஸ்ருதிரேவ கரியசி. இதையெல்லாம் கடந்த வேதம் இருக்கே, அதனுடைய யுகத்திற்கு தான் கிருதயுகம் என்று பெயர். கிருதகிருத்தியமான யுகம் என்பதால் கிருதயுகம், அதாவது திருப்தியாக வாழ்ந்தவர்களுடைய யுகம். பிற்காலத்தில் நமக்கு ப்ரெஜுடிசஸ் வளர்ந்த உடனே வந்த இலக்கியங்களில் சில இடங்களில் ஏதாவது சில ப்ரெஜுடிசஸ் இருக்கலாம். இருந்தால் நாம் வேதத்தை கொண்டு அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற மார்க்கத்தையும் நமக்கு பெரியோர்கள், நமது சான்றோர்கள் காட்டி இருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுதான் நம்முடைய மார்க்கமாக இருக்க முடியும். அந்த ரீதியில் இது மாதிரி சொற்கள் ஏதாவது வந்தால் இதை ஓரங்கட்டி, இது இந்த இலக்கியத்தின் டெஃபனிஷன் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் அந்தணனா
அல்லது குணத்தால் அந்தானமா என்கின்ற கேள்விக்கு மகாபாரதத்தை எடுத்து பார்த்தால் மகாபாரதம்ங்கிற லட்சம் ஸ்லோகம் கொண்ட இவ்வளவு பெரிய என்சைக்ளோபீடியாவில் ரெண்டுமே வருகிறது. ரெண்டுமே வருகிறது. அதுவும் முக்கியமான இடம் அந்த நகுஷன். நகுஷன் தவறு செய்து விட்டான். அகத்தியரை சந்தித்து விடுகிறார். நீ போய் பாம்பா கடை, அந்த வழியா வரவர்களிடத்திலெல்லாம் ஒரு சாஸ்திர விஷயமான கேள்வியை கேள். யார் ஒழுங்காக பதில் சொல்லுகிறார்களோ அவர்களால் உனது சாபம் நீங்கும். அவன் கேட்கிறான் கேள்வி. என்னால் என்ன கேள்வி அப்படின்னா, அந்தணன் யார்? பிறப்பால் அந்தணனா குணத்தால் அந்தணனா என்கிற கேள்வியை வைக்கிறான். ஒவ்வொரு வழியாக வைக்கிறான். சாபம் நீங்கள. அந்த வழியாக தர்மபுத்திரர் வருகிறார். தர்மபுத்திரரிடம் இந்த கேள்வி வைக்கும் பொழுது தர்மபுத்திரர் சொல்ற பதில், சூத்ரேது எத்பவேது லக்ஷ்மே தத் திஜே நோபத்யதே நவை சூத்ரோ பவேது சூத்ரஹா பிராமணோ நச்ச பிராமணா. குணத்தினால் அந்தணன் அந்தணன், அவனுடைய பண்பினால் அல்லது அவனுடைய செயலால் உள்ள அந்தணன் அந்தணன் என்கிற பதிலை அவர் கூறும் பொழுது அந்த நகுஷனுடைய சாபம் நீங்குகிறது. அவ்வளவு பெரிய இலக்கியம், காலக்கண்ணாடியான இலக்கியத்தில் பலவேறு கருத்துக்கள் இருக்கலாம். இதுவும் இருக்கிறது அதுவும் இருக்கிறது என்று எப்படி மகாபாரதத்தில் பார்க்கிறோமோ அது மாதிரி திருக்குறளில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இவர் காட்டுகிறார் அல்லவா, பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்கிற குறளை காட்டுகிறார். வேற ஒரு குறள் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன என்றால், அந்தணர் என்பர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம் என்கின்ற 30வது குறள். இது முக்கியமான குறள். அந்தணர் என்பர் யார் என்றால் அறம் கொண்டவர்கள். இது என்ன அறம்? என்ன அறம்? அத்ரோஹா சர்வபூதானாம் கர்மணா மனசா கிரா அனுகிரகச்ச தானம் ச சதாம் தர்மஹா சனாதனா. மகாபாரதம். எல்லா உயிர்களுக்கும் உள்ளத்தாலும் வாயாலையும் செயலாலேயும் நன்மையே பயக்கக்கூடியவர்கள், தீங்கு நினைக்காதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அந்தணர்கள் என்கின்றதும் வள்ளுவத்தில் தான் இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் நாம் திருக்குறளை பார்க்க வேண்டும் என்கிறது அடியனுடைய கருத்து. இது ஒரு முக்கியமான விஷயம். மேல நாம் சில விஷயங்களுக்கு போலாம். இதை விளக்கிட்டு வந்தேன். அடுத்தது திருக்குறளில் மறையை பற்றி வருகிறது. அந்த பாயிண்ட்டுக்கு போவோம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இது 28வது குறள். மறை என்று இங்கு வருவது என்ன? மறைமொழி காட்டிவிடும் என்று வருகிறதே, மறைங்கிறதுக்கு என்ன? சில பேர் நேர எட்டிமலாஜிக்கல் மீனிங்கு போயிடுவா. மறைத்து பேசுவது மறை அப்படின்னாலும் மறைத்து பேசுவது எது? திருக்குறளே மறைதானே அப்படின்பா. அதுவே தமிழ் வேதம் தானே, அல்லது அதுவே என்ன சொல்லுவது, உலக பொதுமறை தானே. உண்மை, திருக்குறளுக்கு மறை என்கிற பெயர் வந்தது. ஆனால் அந்த திருக்குறள் ஒரு மறையை பற்றி பேசுகிறது. திருக்குறள் வேதத்தை பற்றி பேசுகிறது, மறையை பற்றி பேசுகிறது. அந்த மறை என்ன? கேள்வி என்னப்பா? 2 நாளா என்ன கேட்டு இருந்தோம், மறுபடியும் இந்த கேள்வியா? 2 நாள் வந்திருந்தேங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறை என்பது என்ன? சங்க இலக்கியத்தில் மறை வேதம் என்று எது கூறப்படுகிறதோ அதுதான் திருக்குறளின் மறை. இந்த பதில் போறோம். நீங்க மறுபடியும் அந்த 2 நாள் இதையும் இங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா யூடியூப்ல பார்த்துக்கோங்க. சங்க இலக்கியத்தில் எது மறையோ, சங்க இலக்கியத்தில் எது வேதமோ அதுதான் திருக்குறளில் உள்ள மறையும். புரிகிறதா? மறை என்கிற சொல் ரிக் யஜு சாம மந்திரங்களை குறிக்கிறது. திருக்குறள் மறை ஆகாதா என்றால்
திருக்குறள் அந்த மறைக்கு ஈடாக இருப்பதால் மறை, அப்படித்தான் வழங்கினார். இதையே மறை என்று சொல்லலாமே, இது எதையும் மறைத்து பேசவில்லை. புரிகிறதா? மறை என்பதற்கு மறைத்து பேசுதல் என்று பொருள். குறியீடுகளால் மறைத்து பேசுதல் என்று பெயர். திருக்குறளில் குறியீடுகள் எதுவும் கிடையாது. திருக்குறள் எதையும் மறைத்து பேசவில்லை. இதை மறை என்று கூறுவது ஒரு பக்கம் இருக்க, எது குறியீடுகளால் தத்துவங்களை மறைத்து பேசுகிறதோ அப்பேற்பட்ட வேதங்கள் மறைகள். இந்த திருக்குறளில் அந்த தத்துவங்கள் இருக்கிறதுனால் திருக்குறளுக்கும் இந்த பெயர் உலக பொதுமறை என்கிற பெயர் வந்தது என்கிறது பொருந்தும். இதேதான் பிரபந்தத்துக்கு. தமிழ் வேதம், வேதம் தமிழ் செய்த மாறன், இதேதான் திருமுறைகளுக்கும், இதேதான் துகாராமோட பாட்டுகளுக்கும். துகாராம் பாட்டுகள் வைஷ்ணவ வேத அப்படின்னு மகாராஷ்டிரத்தில் சொல்லுவார்கள். இதெல்லாம் இருக்கு. இப்பொழுது திருக்குறள் கூறக்கூடிய இந்த மறைமொழி காட்டிவிடும் என்பது என்ன என்று சங்க இலக்கியத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டேன் சுருக்கமா. இதை நாம் தொல்காப்பியத்தின் மூலம் ஆராய்வோமாக. தொல்காப்பியத்தில் சிலருக்கு இங்க தெரிஞ்சிருக்கலாம், தொல்காப்பியத்தில் ஒரு செய்யுள் வருகிறது. அந்த செய்யுளை மனதில் கொண்டு திருவள்ளுவர் இந்த ஒரு குறளை எழுதியிருக்கிறார் என்கிறது அடியனுடைய கருத்து. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பியத்தில் செய்யுளியல் 490. மறுபடியும் படிக்கிறேன். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. வள்ளுவத்தை காணலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். புரிகிறதா? தொல்காப்பியத்திலிருந்து எப்படி வள்ளுவம் வருகிறது என்று. இந்த தொல்காப்பியத்தில் உள்ள இந்த கவிதை, இந்த செய்யுளுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், நிறைமொழி மாந்தர் என்றால் நிறையான மொழி, நிறைவான மொழியை கொண்ட மாந்தர் மனிதர்கள். அவர்களுடைய ஆணையினால் பயன் பயக்கும் சொல், அதுதான் மறைமொழி. அந்த மறைமொழியே மந்திரம், மந்திரம். மனநாது திராயதே இது மந்திரஹா. மந்திரம் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்றால், மனனம் செய்பவர்களை காப்பதால் மந்திரம் என்று பொருள். மனனம் செய்வது என்பதற்கு பொருள் என்ன என்றால் மன ஞானே. அதாவது அந்த அந்த ஒரு செய்யுளை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் செய்பவர்களை எது காப்பாற்றுகிறதோ அதற்கு மந்திரம் என்று பொருள். மந்திரம் என்கின்ற சொல் இருக்கிறது. அந்த மந்திரத்தை பற்றி தொல்காப்பியர் சொல்லுகிறார், மறைமொழிதானே மந்திரம் என்ப. வேதத்தில் உள்ள இந்த செய்யுட்களை மந்திரம் என்பார்கள். அந்த வேத மந்திரங்கள் எங்கிருந்து வந்தது என்றால், நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த முழுமையான மொழி. அந்த முழுமையான மொழியை கொண்ட மாந்தர் அவர்களுடைய ஆழ்ந்த ஹிருதயத்திலிருந்து கிளம்பியவைகள் வேத மந்திரங்கள். நிறைமொழி என்பதை அதே தொல்காப்பியர் வேறொரு இடத்தில் விளக்குகிறார். அதை பார்ப்போம், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அகத்தெழு வழி இசை அதில் தப நாடி அளவிற்கோடல் அந்தணர் மறைத்தே அகுதிவன் நுவலாது எழுந்து புறத்திசைக்கும் மெய்தெறி வழி இசை அழகுனு நுவன்றீசினே என்கிறது இங்க செய்யுள். இது எழுத்ததிகாரம் 102வது செய்யுள். அகத்தெழு வழி இசை. அகத்தெழு என்கிறது உள்ளிருந்து, அந்தர்ஹிருதா மனசா பூயமானா, ஆழ்ந்த உள்ளம். உள்ளுக்குள்ள 4 விதமான வாக்கு இருக்கு என்கிறார். ஸ்தூலா, ஸ்தூலாங்கிறது வாயால சொல்லப்படுவது. அதுக்கு கீழே வைகரி, பஷ்யந்தி, பரா, சத்வாரிவா, பரிமிதா, பதானி, 4 விதமான வாக்கு. அதுல பரா என்கிற வாக்கு, இதுதான் அகம், உள்ளே உள்ள வாக்கு. அந்த அகத்திலிருந்து எழுந்தது அகத்தெழு. வழி இசை, ஒரு காற்றின் ஓசை அப்படிங்கிறார் இங்க. ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து அது எழுந்து வருகிறது. அரில்தப நாடி, அளவிற்கோடல். அளவிற்கோடல் என்கிறது என்னன்னா,
அந்த உள்ளேந்து வரக்கூடிய சொற்கள் இருக்கே, அந்த சொற்களுக்கு நாம் அது சொரத்தோடு வருகிறது, சொரத்துடன் வருகிறது, ஸ்வரத்தோடும் சொரத்துடனும் வருகிறது. எது மாதிரி சொரம்னா அளவிற்கோடன், அளவான சொரங்கள். அந்த அளவான சொரங்களை கூறுகிறார். உதாத்த அனுதாத்த சொரித என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அழகான தமிழ் சொற்கள் எடுத்தல், படுத்தல், நலிதல். என்ன இப்படிப்பட்ட இந்த சொற்கள், இந்த மாத்திரைகள் வேறு இருக்குதான். இந்த மாத்திரைகள் கொண்டு எந்த வேத மந்திரங்கள் சொல்லப்படுகின்றதோ அவைகளுக்கு மந்திரம்